8 வயசு குழந்தைய தரன்னு 7 தள்ளிப்பட வச்சு இன்னும் பிடிக்க முடியலன்னா நாங்க காதுல என்னத்தை குத்திட்டு வந்திருக்கோம். இந்த பிடிச்சிருவோம். இந்த 2 நாள் போயிட்டு இருக்குது. எப்பயும் திறந்திருக்கிற அந்த கடையா அன்னைக்கு பட்டு மூடப்பட்டிருக்கு. இங்க எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்கன்ற டீடைல்ஸ் கம்ப்ளீட் ஒவ்வொரு கம்பெனில எடுத்தாலே இன்னைக்கு எவன் வெளியில போயிருக்கான் எங்க இருக்கிறான்ற கோணத்துல படிச்சா இன்னும் பிடிச்சிருக்கலாம். மீட்டிங்ல இருக்கோம். நாங்க மீட்டிங்கே அதுக்காக தான் போறோம். அவங்களை பிடிக்கிறதுக்காக தான் போறோம். நீங்க வந்து பேசி தடை பண்றீங்கன்னாங்க. காவல்துறை எங்களுக்கு பதில் சொல்லணும். எப்படி இதை பிடிக்காம விட்டுக்கிட்டு இருப்பீங்க? இந்த குழந்தைக்கு நேர்ந்து இருக்கிற அந்த அவ்வளத்தை நாங்க எந்த விதத்துல சரி கட்ட போறோம்? அந்த பிள்ளைக்கு ஒரு கவுன்சிலிங்கோ எதுவுமே நடக்கல. இப்ப என்ன செய்துட்டு இருக்காங்க காவல்துறை? இப்ப கேட்க போறேன். நேற்று வந்து கேட்டப்போ நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறோம், மீட்டிங்ல இருக்கோம். நாங்க மீட்டிங்கே அதுக்காக தான் போடுறோம், அவங்களை பிடிக்கிறதுக்காக தான் போடுறோம். நீங்க வந்து பேசி தடை பண்றீங்கன்னாங்க. சரிங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ணல, நீங்க அவங்களை பிடிக்கிற ஏற்பாடு பண்ணுங்க, நாங்க நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். எங்களோட கோரிக்கை அந்த குற்றவாளி பிடிக்கப்படணும். 10 நாள் ஆச்சுங்களா? இன்னைக்கு 10 நாள் ஆன பிறகும் உங்களால பிடிக்க முடியலன்னா நான் காவல்துறை மேல பெரிய நம்பிக்கை வச்சுதான் அமைதியா இருக்கிறோம். சரி, வீடியோ கொண்டு வந்துட்டாங்க, அது கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு எதுவும் இல்லை. காவல்துறை எங்களுக்கு பதில் சொல்லணும். இல்லைன்னா இங்கதான் இருக்க போறோம். குற்றவாளி எங்களுக்கு கை வந்து சேர்ற வரைக்கும், உள்ள பிடிக்கிற வரைக்கும் இதை விடுறதா இல்ல. இந்த பிடிச்சிருவோம். இந்த 2 நாள் போயிட்டு இருக்குது. இப்ப இவன் போயிருப்பான், எங்கேயோ போயிருப்பான். 7 தள்ளிப்பட வச்சு இன்னும் பிடிக்க முடியலன்னா நாங்க காதுல என்னத்தை குத்திட்டு வந்திருக்கிறோம். 7 தள்ளிப்படம் இருக்குங்கிறீங்க. அப்ப நம்ம இப்படி பாத்துட்டு சும்மா போறதா? 8 வயசு குழந்தைய தரன்னு பதில் இல்ல. அந்த பதில நான் கேட்டுக்கிறேங்க. நீங்க கேட்டுட்டு வந்து நான் அதை விட இப்ப தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு எங்க பொருளாளர் சொல்ற மாதிரி உரிய கவுன்சிலிங் மருத்துவ வசதிகள் கூட செஞ்சு கொடுக்கல. அரசு மருத்துவமனையில சேர்த்திருந்தாங்க. இன்றைக்கு வரையும் வந்திருக்குது. தமிழக அரசு வந்து அதுக்குண்டான எங்க கள்ளச்சாராயத்துல செத்தவங்களுக்கு எல்லாம் 10 லட்சம் அது இதுன்னு இழப்பீடு கொடுத்த இந்த அரசு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கான மருத்துவம் கவுன்சிலிங் என்ற ஏற்பாடுகளை கூட செய்ய தவறுகிறது. அதே நேரத்தில் இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியர்கள் தான் இந்த தவறை செய்திருக்கான்னு சொல்றாங்க இல்லைங்களா? இங்க எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்கன்ற டீடைல்ஸ் கம்ப்ளீட் ஒவ்வொரு கம்பெனில எடுத்தாலே இன்னைக்கு எவன் வெளியில போயிருக்கான் எங்க இருக்கிறான் என்ற கோணத்துல படிச்சா இன்னும் பிடிச்சிருக்கலாம். எந்த காரணத்துக்காக இது இவ்வளவு தூரம் தள்ளி போகுது? இந்த ஏரியாவுக்குள்ள வந்து இடம் தெரியாத ஆளுங்க யாரும் உள்ள வர முடியாது. நீங்கள் நான் துப்புரிய ஆள் கிடையாது. ஆனா தெரியாத ஆளுங்க வந்து அந்த இடத்துல வந்து இந்த வேலி இந்த இடத்துல திறந்துருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அந்த பகுதியில அந்த பிள்ளைய எல்லாத்தையும் கவனிச்சிருக்கிற ஒருத்தர் தான் வந்திருக்க முடியும். அந்த எப்பயும் திறந்திருக்கிற அந்த கடையா அன்னைக்கு பட்டு மூடப்பட்டிருக்கு. அப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. கஞ்சாவும் இதுவும் அங்க ஜாஸ்தி அந்த ஏரியாக்குள்ள. அப்ப எங்க தமிழ்நாடு முழுக்க கஞ்சாவும் ஜாஸ்தி. தமிழ்நாடு முழுக்க ஜாஸ்தி. தமிழ்நாடு முழுக்க இந்த பாலியல் வன்கொடுமை எங்கெல்லாம் நடக்குதோ அங்க எல்லாம் வந்து இந்த கஞ்சாவும் சாராயமும் இல்லாம எங்கேயாவது இருக்குதா? இப்ப இதுதான் இவ்வளவு காரணமா இருந்து இன்னும் நம்ம எல்லா டாஸ்மாக் கடையும் விட்டு வச்சிருக்கிறோம். சிவகாசில டாஸ்மாக் கடை அடிச்சு நோட்டிட்டு 15 நாள் ரிமாண்ட்ல இருந்துட்டு வந்தவன் நான். இப்ப எல்லாம் எங்க கொண்டு விட போறாங்கன்னு தெரியல. பொதுமக்களும் ஊடகங்களும் மைக்கு வேணாம், நாம எல்லாரும் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து என் கூட வந்து உட்காரணும். அப்படி கொதிச்சல வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். பாத்துட்டு வரோம்.